ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஸ்டார்ட் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஆஸ் ஏ ஃப்ரெஷர். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், நீங்கள் இப்போ தான் இந்த ட்ராக்குள்ளார என்ட்ரு ஆகுறீங்க டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு துணை இருந்தால், கைடன்ஸ் இருந்தால் நான் அதை ப்ராப்பராக படிப்பேன், டிஎன்பிஎஸ்சிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ பாருங்கள், நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நியூ ஃபார் டிஎன்பிஎஸ்சி, நீங்கள் வேறு ஃபீல்டில் இருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வரீங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம 7 டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா நான் என்னென்னலாம் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரும்போது ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நான் எப்படி படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் இயர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இயர்லியராகவே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி நீங்களும் நான் ஸ்டார்ட் பண்ண தப்பெல்லாம் நீங்களும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ டிப் நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட்டு டிப்பாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கலெக்ட் புக்ஸ். ஸோ புக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம புக்ஸை கலெக்ட் பண்ணோம். இது தமிழ் மீடியமாக இருந்தாலும் ஓகே, இல்லை இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் என்னென்ன புக்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். ஸோ குரூப் 4 அப்படின்னா நீங்கள் தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணாலே போதும். ஸோ இங்கிலீஷ் டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் மட்டும் நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா போதும். ஸோ சப்போஸ் நீங்கள் குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் புக் சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் புக் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம குரூப் 4 பற்றி பார்க்கலாம். குரூப் 4க்கு தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இதை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மஸ்ட்டு. நீங்கள் 11th 12thலாம் வாங்கலை அப்படின்னா ஸோ அதெல்லாம் செகண்டரி. ஸோ ப்ரைமரியாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா 6thலேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இதை வாங்கிடுங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு எந்த அகாடமி புக்கையும் வாங்காதீங்க. எதையுமே நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா எந்த அகாடமி புக்ஸையும் எதையுமே வாங்காதீங்க. ஒன்லைனரு அந்த மாதிரி எதுவுமே வாங்கி படிக்காதீங்க. நீங்கள் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் 6thலேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய டிஎன் டெக்ஸ்ட் புக்ஸை மட்டும் நீங்கள் வாங்குங்க. ஸோ அது எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரியலனா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கான வீடியோ கூட போடுறேன், எப்படி வாங்கணுன்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் மற்ற எந்த புக்ஸையுமே வாங்காதீங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸில் மட்டும்தான் நமக்கு ப்ராப்பராக எப்படி படிக்கணும் என்னென்னங்கிறதெல்லாம் கரெக்டாக எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ஸ்கூல் புக்ஸை மட்டும் தயவுசெய்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா வாங்கி படிங்க. ஸோ தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் நீங்கள் 6thலேருந்து 10th வரைக்கும் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 11th அண்டு 12th நீங்கள் போகலாம். ஸோ 6thலேருந்து 10th வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். 10th 11th 12th நம்ம படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ மோஸ்ட்டாக நமக்கு கொஷின்ஸ் 80 to 90% 6th to 10th புக்கில் இருந்து தான் கொஷின்ஸ் வரும். ஸோ ரிமைனிங் 10% ஆர் மிஞ்சி போனால் நமக்கு ஒரு 20% ரேராக டிஎன்பிசியில் 11th 12thலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஆஸ் எ ஃப்ரெஷராக நீங்கள் 6thலேருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸை படித்து முடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டிப் பாருங்கள், செகண்ட் ஒன், டேக் தி சிலபஸ் பிரிண்ட் அவுட். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. நீங்கள் குரூப் 1 படித்தாலும் சரி, இல்லை 2 படிக்கிறீங்க, இல்லை 4 படிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய இஷ்டம், யுவர் விஷ். ஸோ படிக்கும்போது சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. குரூப் 1 படிக்கிறீங்கன்னா அதுக்கு சிலபஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருப்பாங்க. குரூப் 2 அப்படின்னா அதுக்கும் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் சிலபஸ் இருக்கும். அதே மாதிரி குரூப் 4 அப்படின்னா அதுக்கான சிலபஸும் இருக்கும். ஸோ அந்த சிலபஸை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் தி சிலபஸ் பிரிண்ட் அவுட். ஸோ சிலபஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் அனலைஸ் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க சிலபஸில்,
கொஷின் அதாவது சிலபஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, தமிழுக்கு எந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க, மேக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, சயின்ஸ் சோஷியல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த சிலபஸ் வந்து நீங்கள் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமானது. இதுதான் வந்து நம்மளுடைய செகண்ட் டிப். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் தேர்ட் டிப். தேர்ட் ஒன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளான் யுவர் ஷெட்யூல் ஃபார் ஸ்டடி. ஃபஸ்ட்டு நீங்கள் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிடுவீங்க. ரெண்டாவது சிலபஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துடுவீங்க. இனிமேல் நமக்கு என்ன இருக்குது, படிக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ண போகிறோம். எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா, பிளான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளான் யுவர் ஷெட்யூல் ஃபார் ஸ்டடி. நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, மார்னிங் ஏஞ்சி படிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே, ஒரு 5 o'clock ஏஞ்சி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 அந்த மாதிரி தமிழ் எடுத்து படிங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜ் விட்டு வரீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் மேக்ஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தமிழும் மேக்ஸும் வந்து நமக்கு டெய்லி கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஷெட்யூலில் பிளானில் வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு 125 மார்க்ஸ். ஸோ தமிழ் வந்து 100 மார்க்கு, மேக்ஸ் வந்து 25 மார்க்கு. ஸோ 125 மார்க் வந்து நமக்கு இதிலே கவர் ஆகுது. அதனால் நமக்கு டெய்லி தமிழும் மேக்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய 75 மார்க்கில் தான் வந்து நமக்கு ஜிஎஸ், அதாவது சயின்ஸு சோஷியல் இதெல்லாம் வந்து கவர் ஆகும். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கவர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது எதுக்கு அப்படின்னா இது தான், இந்த 125 மார்க்ஸுக்கு தான், தமிழ், மேக்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் உங்களுடைய ஷெட்யூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், மார்னிங் ஆர் ஈவினிங் அட்லீஸ்ட் தமிழ் 1 ஹவராவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் வந்து டெய்லி படிக்கணும். அடுத்தது மேக்ஸ் டெய்லி 1 டாபிக். மேக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி 1 டாபிக் வந்து படிங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா அதில் வந்து எல்சிஎம் மட்டும் ஒரு நாள் படிங்க, அதுக்கப்புறம் ஹெச்சிசிஎஃப் படிங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பிகினராக இருக்கோம். ஸோ ஒன்றொன்றையும் நம்ம பார்த்து தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம பொறுமையாகவே படிக்கலாம். அடுத்தது 4th டிப் என்ன அப்படின்னா, கவர் ஃப்ரம் பேசிக்ஸ். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டானது. என்ன அப்படின்னா பேசிக்ஸ்லேருந்து கவர் பண்ணணும். நீங்கள் வந்து எடுத்தோடனே டோன்ட் கோ ஃபார் 10th or 12th. எடுத்த உடனே 10th-யோ 12th-யோ வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயம் வந்துடும். நம்ம வந்து என்னடா இவ்வளோ இருக்கே, நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பயந்துருவீங்க. ஸோ அதனால் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கையோ 12th ஸ்டாண்டர்ட் புக்கையோ எடுத்து படிக்காதீங்க. ஸோ 6th ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ லெசன்ஸ்லாம் வந்து 2 பேஜ் 3 பேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் பேசிக்ஸ் தான் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்குது, நம்ம வந்து படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 6th ஃபஸ்ட்டு படிங்க, அடுத்தது 7th போங்க, அப்புறம் 8th போனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே மேலே 9th 10th அப்படி போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் 6th 7th வந்து என்ன பண்ணிவிடுவீங்க, பேசிக்ஸ்லாம் வந்து படிச்சிடுவீங்க. ஸோ அதனுடைய கண்டினியூஷன்ஸ் தான் உங்களுக்கு என்னவாக இருக்க போகுது, 8th 9th 10th இருக்க போகுது. இப்போ நீங்கள் 6th இலக்கணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். 7th இலக்கணம் அதை விட கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதை பற்றி டீட்டெயில்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 8th 9th 10th இந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போகிறதுக்கு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அதனால் ஸ்டார்ட் கவர் ஃப்ரம் பேசிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், பேசிக்ஸ்லேருந்து போகணும். எடுத்தோடனே 10th புக்கையோ 12th புக்கையோ எடுத்து படிக்கக்கூடாது. ஸோ அதனால் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், 5th டிப் என்ன அப்படின்னா, டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட்ஸ். உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, நீங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா கோ டு யூடியூப் அண்ட் சர்ச் த கான்செப்ட் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடி. யூடியூப் போங்க. இப்போ ஒரு டாபிக் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா தமிழில் இலக்கணமில் எழுத்திலக்கணம் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக யூடியூப் போயிட்டு அந்த டாப்பிக்கை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வரும். அதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்.
பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துருங்க. பார்த்துட்டு அப்புறம் புக் எடுத்து வச்சு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்களாக வந்து உட்காந்து வரி வரியாக லைன் பை லைனாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ எதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் யூடியூப் போயிட்டு அந்த லெசனை வந்து போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து படிக்கணும், இந்த ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து அன்வான்டட், இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு லெசனை வந்து கவர் பண்ணி முடிக்க முடியும். எடுத்தோடனே புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் புக்கை முறைச்சி பார்த்துட்டு உட்காராதீங்க. ஸோ யூடியூப் போயிட்டு அந்த வீடியோஸை சர்ச் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் 5th பாயிண்ட். அடுத்தது, நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க, ஒரு லெசனை படிச்சிட்டிங்க அப்படின்னா அது மட்டும் பத்தாது. டேக் நோட்ஸ் ஆஃப்டர் ஸ்டடி. நீங்கள் படித்ததில் உங்கள்கிட்ட புக்கே இருந்தாலும் சரி, உங்களுடைய ஓன் நோட்ஸை வந்து நீங்கள் எடுங்க. நீங்கள் உங்களுடைய ஓன் நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த டைம் வந்து படிக்கும்போது நீங்கள் நிறைய ஹிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க. பக்கத்தில் ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்காக ஏதாவது புரிஞ்சு அதை வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக வந்து அந்த டைமில் படிக்கிறீங்கன்னா அதையும் எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் நோட்ஸ் எடுத்து படிக்க என்றைக்குமே பழகிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து 5th பாயிண்ட். அடுத்தது 6th பாயிண்ட். நெக்ஸ்ட் டே ரிவைஸ் எஸ்டர்டேஸ் டாபிக் அண்டு கண்டினியூ. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி நாள் படித்ததை அடுத்த நாள் வந்து புதுசாக ஒரு டாபிக் படிக்க போகிறப்ப முன்னாடி நாள் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்த நாள் படிக்கக்கூடிய டாபிக் நெக்ஸ்ட் டே நீங்கள் படிக்க போகிறது ஒரு கண்டினியூட்டி இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும். நம்ம நேற்று வந்து இதெல்லாம் படிச்சிருக்கோம், இதெல்லாம் ரிவிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நெக்ஸ்ட் டேக்கு நீங்கள் என்ன ஷெட்யூல் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து படிங்க. அடுத்தது 7th ஒன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, 7th டிப் என்னென்னா கண்டினியூட்டி, ப்ராக்ரஸ். ஸோ இது 2 தான் வந்து முக்கியம், இம்பார்ட்டன்ட் இன் டிஎன்பிஎஸ்சி ஜர்னி. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து கண்டினியூட்டி இருக்கணும். ஸோ ஒரு நாள் படித்தோம், 2 நாள் படித்தோம், 3வது நாள் வந்து போர் அடிக்குதுன்னு தூக்கி போடக்கூடாது. ஸோ அன்னன்னைக்கு ஷெட்யூல் போட்டு அன்னன்னைக்கான ஷெட்யூலை கரெக்டாக முடிச்சிடணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு 3rd பாயிண்ட்டாக சொன்னது தான், பிளான் யுவர் ஷெட்யூல் ஃபார் ஸ்டடி. ஸோ ஷெட்யூலை பிளான் பண்ணி அன்னன்னைக்கு இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டு படிக்கணும். ஸோ ஒரே நாளில் இதெல்லாம் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக படிக்கிறேன்ற பேரில் எல்லாத்தையும் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அப்புறம் போர் அடிச்சிடும். அதனால் கொஞ்சமாக படிங்க. ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தடுத்து இருக்கிறத கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கண்டினியூட்டியும் ப்ராக்ரஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி ஜர்னியில். அதே மாதிரி நமக்கு பேஷன்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நம்மளை வந்து நிறைய விதமாக வந்து பேசுவாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறியா, அதெல்லாம் எப்போ படித்து எப்போ வேலை வாங்குவ, என்ன பண்ணுவ, இதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப நாலேஜ் இருந்தால் தான் படிக்க முடியும், அது இதுன்னு 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நம்மளை பற்றி நமக்கு தான் தெரியும், நமக்கு இது வருமா வராதா அப்படிங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த விஷயம் வருமோ அதை நீங்கள் தெளிவாக பண்ணுங்கள். யார் பேச்சையும் கேட்காம உங்களுடைய லைஃப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 8th ஒன். டேக் டெஸ்ட்ஸ் ஃப்ரம் வெப்சைட்ஸ் ஆர் யூடியூப். இப்போ நீங்கள் ஒரு டாபிக் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஏதாவது ஒரு வெப்சைட், நிறைய வெப்சைட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டாபிக் படிச்சிட்டிங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக போயிட்டு வெப்சைட்ஸ்லேயோ இல்லை யூடியூப்பில் நிறைய பேர் வந்து அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கொஷின்ஸ் மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எந்த மாதிரி படிச்சிருக்கீங்க, இன்னும் எப்படியெல்லாம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஸோ இப்படிலாம் கூட கொஷின் கேட்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது. இந்த 8 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் டிஎன்பிஎஸ்சியில் சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு ஆஃபீஸராக உங்களால் உங்களுடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரைடாக நீங்களும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக சக்ஸஸ் ஆகலாம். அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸோட நம்ம கவர்மெண்ட் ஜாபில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் ஜாப் வாங்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி இன்னும் அடுத்தது என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம அதுக்கேற்ற வீடியோ வந்து மேக் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.